வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வஜ்ராசனம். வஜ்ராசனம் செய்வது எப்படி? அதனுடைய நன்மைகள் என்ன? யார் யாரெல்லாம் செய்யலாம்? யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது? அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோங்க. வஜ்ராசனம். வஜ்ராசனம் அப்படின்றது யோகாவுல யோக நிலையில வந்து அமர்ந்து செய்யக்கூடிய ஆசனங்கள்ல ஒன்று. வஜ்ரம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இடி அல்லது வைரம் அப்படின்னு வந்து பொருளுங்க. எப்படி வந்து வைரம் வந்து ஒரு உறுதியாக இருக்குமோ, அதே மாதிரி வந்து இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, நமது உடல் வந்து வலிமையாக இருக்கும், உறுதியாக இருக்குங்க. இந்த ஆசனம் வந்து நமது உடலை உறுதியாகவும், நமது மனதை வந்து ஒருமுகப்படுத்துவதற்கும் உதவுதுங்க. இந்த ஆசனத்துக்கு பெயர் வந்து வஜ்ராசனம் அப்படின்னு வந்து பெயர். நமது முகம் வந்து அந்த வஜ்ராசனத்தை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா, நமது முகம் வந்து ஒரு பொலிவான தோற்றத்துல வந்து இருக்குங்க. நமது முகம் வந்து தோற்ற பொலிவு வந்து ஏற்படும். நமது உடல் வந்து உறுதியாக இருக்குங்க. இந்த ஆசனத்தை வந்து செய்யக்கூடிய முறைகள் எப்படியெல்லாம் இந்த ஆசனத்தை வந்து செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தரையில முழங்கால் இட்டு அமரணும். அதுக்கடுத்து உங்களுடைய கால் விரல்கள் அது வந்து பின்னோக்கி நீட்டி இருக்க வேண்டுங்க. கால் வந்து பின்னோக்கி நீட்டி இருக்க வேண்டும் கால் விரல்கள். உங்கள் குதிங்கால் குதிகால்கள் வந்து பிட்டத்திற்கு அடியில் இருக்குமாறு அமரணுங்க. அதாவது முழங்கால் இட்டு அப்படியே நமது கால்ல அமரணும். உங்கள் பெருவிரல்கள் ஒன்றுடன் ஒன்று தொட்டு இருக்கலாம். ஆனால் குதிங்கால் வந்து சற்று அகன்று தான் இருக்கணும். அதுக்கடுத்து உங்களது உள்ளங்கைகளை உங்கள் முழங்கால்கள் மீது வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்குங்க. உங்களது உள்ளங்கைகள் 2 உள்ளங்கைகளும் கீழ் நோக்கி இருக்க வேண்டும். நமது முழங்கால்ல வந்து வச்சோம் அப்படின்னா அது கீழ் நோக்கி தான் இருக்கும். நம்ம உங்களது முதுகுத்தண்டை வந்து நேராக வைத்து தோள்களை வந்து தளர்வாக வைத்திருக்கணும். ஒரு ஒரு சிலர் வந்து தோள்களை வந்து இறுக்கமா வச்சிருப்பாங்க. எப்பயுமே இந்த ஆசனம் அப்படின்றது கிடையாதுங்க. எந்த யோகாசனம் செய்தாலும் நமது உடல்கள்ல வந்து உடல் தோள்களை தளர்வாக வச்சிருக்கணும். அதான் வந்து சிறப்புங்க. அதே மாதிரி எல்லா யோகாசனத்துக்கும் வந்து கண்களை மூடி செய்வதுதான் அதிகமான பலன்களை வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த வஜ்ராசனத்துக்கு வந்து உங்களது 2 கண்களையும் மூடி மெதுவாக சுவாசிக்கணும். ஒரு சிலர் வந்து ரொம்ப வேகமாக சுவாசிப்பாங்க. அந்த மாதிரி வந்து சுவாசிக்க கூடாதுங்க. மெதுவாக வந்து சுவாசிக்கணும். அப்படி மெதுவாக சுவாசிக்கும் போது உங்களது சுவாசத்துல வந்து உங்களது கவனத்தை வந்து செலுத்தணுங்க. ஒரு சிலர் வந்து சைக்கிளுக்கு வந்து காத்தடிக்கிற மாதிரி பம்ப்ல காத்தடிக்கிற மாதிரி வேக வேகமா மூச்சை இழுத்து விடுவாங்க. அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. எல்லா ஆசனத்திலையும் வந்து கண்களை மூடி செய்வது சிறந்தது. அதே மாதிரி நமது சுவாசத்தை மூச்சை வந்து மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியில விடுவது தாங்க சிறந்தது. அதே மாதிரி அந்த செய்யும் போது நம்ம சுவாசத்துல வந்து நமது கவனத்தை வந்து செலுத்தணுங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல வந்து இந்த ஆசனம் செய்யும் போது ஒரு 5 நிமிடங்கள் செய்யலாம். எடுத்த உடனே ஒரு சிலர் செய்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தொடர்ந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பழக்கமாயிருங்க. 5 நிமிடத்துல இருந்து 10 நிமிடங்கள் வரையும் வந்து இந்த ஆசனத்துல வந்து நம்ம இருக்கலாம். அதே மாதிரி படிப்படியாக இதனுடைய நேரத்தை அதிகரிக்கலாம். அந்த நேரத்தை அதிகரிக்கும் போது அதனுடைய பலன்கள் வந்து இன்னும் நமக்கு அதிகமாக வந்து கிடைக்குங்க. இதான் வந்து இது ஒரு எளிமையான ஆசனம். அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் நேரா நிக்கிறது மாதிரி, அதுக்கடுத்து முழங்காலிட்டு நமது கால்கள்லயே அப்படியே உட்காந்துடுறோம். அவ்வளவுதான். நமது 2 கைகளையும் முன்னாடி அந்த மொழியில மொழியில வந்து கீழ் நோக்கி தரையை பார்க்கிற மாதிரி நம்ம வச்சிருக்காங்க. கண்களை மூடி செய்வது சிறந்தது. அதுக்கடுத்து மூச்சு காற்றை மெதுவாக இழுத்து மெதுவாக விடணுங்க. அப்படி மூச்சு காற்றை இழுத்து விடும்போது நமது கவனம் ஃபுல்லாவே அந்த நம்மளது மூச்சு காத்துல தான் இருக்கணும். வேற பக்கம் நம்மளது கவனம் வந்து சிதறக்கூடாதுங்க. ஆரம்பத்துல செய்யும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பழக்கமாயிருங்க. இந்த வஜ்ராசனம் செய்வதனால் என்ன மாதிரியான பயன்கள் எல்லாமே இருக்குது? அதனால என்ன நன்மைகள் அப்படின்னா, செரிமான மண்டலத்துக்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க. வஜ்ராசனம் செய்யறதுனால நமது வந்து செரிமானம் இன்னும் மேம்பாடு அடைகிறது அப்படின்றாங்க. இன்னொன்னு எல்லா ஆசனமும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனாலதான் அதிகாலையில செய்யணும். வயிற்றுல வந்து ஏதோ ஒரு டீ வேணா சாப்பிட்டுக்கலாம். வேற எந்த ஆகாரம் அதிகமாக எடுத்துட்டு வந்து யோகாசனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்லது சாயந்தர நேரத்துல 5 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள செய்யலாம்.
அந்த ஆசனம் செய்வதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டோம்னா ஒரு 2-3 மணி நேரம் வந்து எந்த ஆகாரமும் எடுத்துக்கூட கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மற்ற ஆசனங்களுக்கு எல்லாத்துக்கும். ஆனா இந்த ஆசனத்தை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி செய்யறதும் உங்களுக்கு சிறப்பு தான். காலையில அதிகாலையில எந்த சாப்பாடு வந்து சாப்பிடாம செய்யறதும் நல்லதுதான். மாலை நேரத்துல செய்யறதும் நல்லதான். அதே நேரத்துல நீங்க சாப்பிட்ட பின்னாடியும் செய்யலாங்க. இந்த ஆசனம் மட்டும்தான் சாப்பிட்ட உடனேயும் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆசனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து உணவு செரிமானத்திற்கு உதவும். ரத்த ஓட்டத்தை வயிற்று பகுதிக்கு அதிகரிக்கிறது அப்படின்றாங்க. இப்ப அந்த ரத்த ஓட்டத்தினாலதான் நிறைய பேத்துக்கு நிறைய நோய்கள் எல்லாமே வருதுங்க. அந்த ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதி பிரச்சனைகள் வந்து தீந்துரும். இந்த ரத்த ஓட்டத்தை வந்து வயிற்று பகுதிக்கு அதிகரிக்கிறதுங்க. அதுக்கடுத்து கால்கள் மற்றும் கணுக்கால்களை வலுப்படுத்துகிறது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வைரம் அப்படின்னா உறுதித்தன்மை அப்படின்றதுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நமது கால்கள் மற்றும் கணுக்கால்களை வந்து வலுப்படுத்துகிறது. இந்த ஆசனம் வந்து கால்கள், தொடை, தசைகள் மற்றும் கணுக்கால்களை வந்து வலிமைப்படுத்துகிறது, வலுப்படுத்துகிறது. அதுக்கடுத்து வந்து நமக்கு முதுகு வலி இருந்தது. ரொம்ப நேரம் வந்து அலுவலகத்துல அமர்ந்து பணி செய்யக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னா, அல்லது ஒரு ஓட்டுநராக இருந்தோம். தொடர்ந்து வந்து ஓட்டுநராக இருந்து பயணம் செய்யறோம் அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முதுகு வலி வந்து அதிகமாக ஏற்படும். அந்த முதுகு வலியை போக்குவதற்கு ஒரு சிறந்த ஆசனமாக இந்த வஜ்ராசனத்தை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி எல்லா ஆசனத்துக்குமே உரியது. அதே இது வந்து வஜ்ராசனத்துக்கும் உரியதுங்க. மனம் வந்து அமைதிப்படும். இது மனதை வந்து அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது. தியானம் செய்வதற்கு சிறந்த ஆசனமாக கருதப்படுகிறதுங்க. இந்த ஆசனத்துல அதாவது பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், இந்த மாதிரி வஜ்ராசனம், இந்த ஆசனத்துல இருந்து வந்து நம்ம தியானம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு முழு பலனும் வந்து கிடைக்குங்க. நிறைய பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக நிறைய பேத்துக்கு வந்து மன அழுத்தம், ரத்த அழுத்தம் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான நோய்கள் வந்து வரவே வராதுங்க. அதுக்கடுத்து வந்து ரத்த ஓட்டத்தை வந்து இது மேம்படுத்துறதுங்க. இந்த வஜ்ராசனம் செய்யறதுனால உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் குறிப்பாக கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்துகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாமே வஜ்ராசனம் செய்யக்கூடியதுனால ஏற்படக்கூடிய பலன்கள். இன்னொன்னு எந்த ஆசனமாக இருந்தாலும் ஒரு சிலர் செய்யலாம், ஒரு சிலர் செய்யக்கூடாது. அல்லது இது வந்து முறையான பயிற்சியாளரிடம் பயிற்சி எடுத்துட்டு தான் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த வஜ்ராசனத்தை வந்து யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிடுறோங்க. கணுக்கால் அல்லது முழங்கால் காயம் உள்ளவர்கள், ஏதாவது விபத்து இந்த மாதிரியான ஏற்பட்டு காயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து வஜ்ராசனத்தை செய்வதை வந்து தவிர்ப்பது நல்லதுங்க. அந்த காயம் ஆறும் வரை வந்து அவங்க செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அவங்க வந்து இந்த ஆசனத்தை வந்து செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க. அவங்களும் வந்து செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கடுமையான மூட்டு வலி உள்ளவர்கள் அவங்க வந்து மருத்துவர் அல்லது யோகா ஆசிரியருடைய ஆலோசனைக்கு பிறகுதான் செய்யணும். மற்ற சாதாரண நபர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர்கள் வந்து இந்த ஆசனத்தை தொடர்ந்து செஞ்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. வஜ்ராசனம் வந்து ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆசனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை வந்து தினமும் பயிற்சி செய்வதன் மூலமாக நமது உடலுக்கும் சரி நமது மனதுக்கும் சரி அதிகமான பலன்களை நன்மைகளை வந்து கொடுக்குதுங்க. இதுல யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த யோகாசனம் செய்யறதுனால நீங்க தொடர்ந்து ஒரு 90 நாளைக்கு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து நீங்க அனுபவிப்பீங்க. தொடர்ந்து ஒரு 90 நாளைக்கு இந்த ஆசனத்தை வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களது உடல் முன்பு இருந்ததை விட இன்னும் ஒரு வலிமையாக வலுவாக இருப்பதை வந்து நீங்க உணர்வீங்க. அதே மாதிரி வந்து உங்களது முகம் வந்து ஒரு ஆஹ் தோற்ற பொலிவு வந்து சிறப்பாக இருக்கும். உங்களது முகம் வந்து முக மலர்ச்சியாக ஒரு தோற்ற பொலிவோடு வந்து நீங்க இருப்பீங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு 90 நாளைக்கு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய பலன்களை வந்து நீங்க முழுவதுமா உணர்வீங்க. ஓகே, வாழ்க வளமுடன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.